உங்க வாய்ஸை வச்சு க்ரோர் கணக்குல லேக் கணக்குல ஒரு இடத்துல ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க நம்பலனாலே அதுதான் உண்மை. அதுவும் ஏஐயே கால் பண்ணி ஸ்கேம் பண்ணா எப்படி இருக்கும் என்ன பண்ணி நான் சொல்லல. இது உண்மையாவே இந்தியாவில் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இங்க ஏஐ வச்சு ஒரு டேஞ்சரஸான ஸ்கேமிங் போயிட்டு இருக்கு. அதுதான் ஏஐ வாய்ஸ் குளோனிங். அதுக்கு முன்னாடி ஏஐ எப்படி இந்த குளோனிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 3 to 5 seconds இருந்துச்சுன்னா போதும், ஏஐ வந்து உங்க வாய்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடும். இந்தியாவில் இதை வச்சு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ்ல ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கு. இது எப்படி பாசிபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்மளோட வாய்ஸை எப்படி இது காப்பி பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள்ங்க. வாட்ஸ்அப் வாய்ஸ் இருக்கு, யூடியூப்ல உங்களோட வாய்ஸ் இருக்கு, போட்டீங்கன்னா அதுல உங்களோட வாய்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல உங்களோட வாய்ஸ் இருக்கும். கால்ல கூட உங்களோட வாய்ஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஏஐ பர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணுது உங்களை. சரி, இதுல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னா சிம்பிள்ங்க. அன்னோன் கால் வந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஃபேமிலிக்கு சீக்ரெட் வேர்ட்ஸை சென்ட் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜை பப்ளிக்ல போடாதீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நம்ம அலர்ட்டா இருந்தா தான் நம்ம தப்பிக்க முடியும்.